வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீம்னா பிக்சர்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆயுள் காப்பீடு நமக்கு எவ்வளோ முக்கியன்ற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். அதில் எல்ஐசி முக்கிய பங்கு வகிக்குது. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1, 1956 ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாவில் இருக்கிற இன்சூரன்ஸில் ஃபர்ஸ்ட் இடம் எல்ஐசி தான் இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வாகனம் எல்லாத்துக்கும் நம்ம இன்சூரன்ஸ் போடுவோம். அதுக்கே நம்ம இன்சூரன்ஸ் போடக்குள்ள நம்ம மனித உயிர் விலை மதிப்பே இல்லாதது. இதுக்கு ஏன் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடாது? அவசியம் எடுக்கணும். இருக்கிற லைஃப் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்ஐசி பெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் நம்ம நல்லதே நினைப்போம். இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் நமக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளை சரி செய்ய எல்ஐசி பாலிசி மிக அவசியம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு 60 வயசுக்கு மேலே நாம் இருந்தால் அது நமக்கு பிரச்சனை. 60 வயசுக்குள்ள நம்ம இல்லைன்னா நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இதெல்லாம் சரி செய்யணும்னா கண்டிப்பாக எல்ஐசி பாலிசி முக்கியம். நம்ம வெளியூர் போகிறோம்னா நம்ம பாக்கெட்டில் கண்டிப்பாக பணம் எடுத்துகிட்டு போவோம் நம்ம சேஃப்டிக்கோசரம். சப்போஸ் நம்ம அந்த இடத்துல இருந்து திரும்பியே வரமாட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுடைய சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சரி செய்யணும்னா எல்ஐசி பாலிசி முக்கியம். சேமிக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய வழி இருக்கு. ஏன் நம்ம எல்ஐசியில சேமிக்கணுன்றத பார்ப்போம். சேமிப்புடன் அதாவது நமக்கு காப்பீடு தர்றது எல்ஐசி மட்டும்தான். இது ஒரு சிறு சேமிப்பு தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்ஐசி பாலிசி நம்ம ஹோம் லோன் வாங்கக்குள்ளையும் பிஸ்னஸ் லோன் வாங்கக்குள்ளையும் அது ஷூரிட்டியா கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. எல்ஐசி பிரீமியம் கட்டும் போது அதுக்கு நமக்கு வரி சலுகை கண்டிப்பாக உண்டு. இது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது செக்ஷன் 37 எல்ஐசி ஆக்ட் 1956. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் தான் எல்ஐசிக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை தருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி பாலிசி அனைத்திற்குமே மத்திய அரசாங்கம் முழு உத்தரவாதம் தருது. சிம்பிளாக சொல்ல போனோம்னா எல்ஐசி பாலிசி நம்ம இந்திய ரூபாய் நோட்டு மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 28 எல்ஐசி ஆக்ட் 1956. இந்த ஆக்ட் எதை பற்றி விவரிக்குதுன்னா போனஸை பற்றி ஃபுல்லாக இதில் சொல்கிறாங்க. எல்ஐசி ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய மதிப்பீடை செய்யணும். இப்படி உருவாகும் உபரியிலேருந்து 95% பாலிசிதாரர்களுக்கும் 5% மத்திய அரசாங்கத்துக்கும் கொடுக்குறாங்க. அதனால இந்த பிரிவு ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. எல்ஐசி பாலிசிதாரருக்கு ஒவ்வொரு ஆண்டுமே நிச்சயமாக போனஸ் கிடைச்சிரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதை பற்றி நம்ம விரிவாக பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் அவருடைய குழந்தைங்களுக்கோசரம் எல்ஐசி பாலிசி போட்டார். அவருக்கு 3 குழந்தைகள், 3 பாலிசி எடுத்தார். அவருடைய குழந்தைகள் பெண் குழந்தைகள். அவங்களுக்கு மேரேஜ் டைமில் படிப்பு செலவுக்கு அது மாதிரி 3 குழந்தைங்களுக்குமே அதனுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் யூஸ் ஆச்சு. அது மாதிரி உங்கள் குழந்தைகள் படிப்பு செலவுக்காகட்டும் அல்லது திருமண செலவுக்கோ அவங்களுடைய லைஃப் செட்டில்மெண்ட்டுக்கோ எந்த விஷயத்துக்கு வேணாலும் எல்ஐசி பாலிசியை போட்டு நீங்கள் சிறு சேமிப்பு சேமிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்கள் எல்ஐசி பாலிசி எடுத்து உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் சரி செய்யுங்க. இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.